சன் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய கயல் சீரியல் மக்களோட மேல மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த சீரியல்ல மூர்த்தி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வரவர் தான் ஐயப்பன். இவருடைய மனைவி பிந்தியா கயல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கிறதால கலவரமாகிருக்கு. அதே போலவே தன்னோட கணவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் அவங்க வச்சிருக்காங்க. பெண்கள் மத்தியில மிக பிரபலம் அடைஞ்சிருக்கக்கூடிய சீரியல் கயல். சன் டிவில கடந்த 4 ஆண்டுகளா கயல் சீரியல் ஒளிபரப்பாகி வெற்றியும் அடைஞ்சிருக்கு. கயல் தற்போது எழில திருமணம் செஞ்சு தன்னோட குடும்பத்தை எப்படி நடத்துறாங்க கவனிக்கிறாங்கன்றதுதான் தற்போது கதையா தொடர்ந்துட்டு இருக்கு. இதுல கயலுக்கு அண்ணனா நடிக்கிறவர் ஐயப்பன். இவர் கனாக்காணும் காலங்கள், தென்றல் போன்ற சீரியல்களை நடிச்சு பிரபலம் அடைஞ்சிருக்கிறாரு. இவர் ஒரு சில படங்களையுமே நடிச்சிட்டு வராரு. குறிப்பா கயல் சீரியல்ல மூர்த்தின்ற கதாபாத்திரம் மக்களுக்கு ஃபேவரட் ஆனதாகவும் இருக்கு. கயல் சீரியலுடைய கதைப்படி தங்கைக்கு ஒரு நல்ல அண்ணனா இருக்கக்கூடிய மூர்த்தி நிஜ வாழ்க்கையில இப்படிப்பட்டவரா அப்படின்னு அதிர்ச்சி அளிச்சிருக்கு. கயல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்திருக்கக்கூடிய இவரோட மனைவி ஐயப்பனை பற்றி உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காங்க. நடிகர் ஐயப்பன் ஊட்டியை சேர்ந்திருக்கக்கூடிய பிந்தியா அப்படின்ற பெண்ணை கடந்த 15 வருடங்களுக்கு முன்பே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்த நிலையில அப்போ சண்டையும் போட்டுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில சென்னை வலசரவாக்கத்துல கயல் சீரியலுடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஐயப்பனுடைய மனைவி வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சம்பவ இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய போலீஸ் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சித்திருக்காங்க. அப்போ அவங்க பேசியிருந்தப்போ கடந்த 3 மாதமாவே ஐயப்பன் வீட்டுக்கு வரலன்னும் கயல் சீரியலால தன்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு பிந்தியா புலம்பி இருக்கிறாங்க. நல்லா சம்பாதிச்சாலுமே கூட தன்னையும் தன்னுடைய குழந்தையும் அடிச்சு துன்புறுத்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. குடும்ப செலவுக்கு கூட பணம் தரதில்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எந்த நேரமும் டோப் அடிச்சுட்டு ஒரு விதமான மயக்கத்திலே இருக்கிறதாகவும் வீட்டுக்கு தன்னையும் தன்னோட குழந்தையும் அடிக்கிறது மட்டும் இல்லாம கெட்ட வார்த்தையால திட்டுறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி நான் உங்களோட மகளை டைவர்ஸ் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதாகவும், விவாகரத்து செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதையுமே அவர் சொல்றது இல்ல. இதுக்கு முன்னாடி அவர் பல சீரியல்ல நடிச்சிருக்காரு. அப்போ எல்லாம் இவர் இப்படி நடந்துகிட்டது இல்ல. இந்த கயல் சீரியல்ல நடிச்சுதான் என் வாழ்க்கையே போச்சு. வீடு வாடகை கட்டணும், குழந்தைய பார்க்கணும், 3 மாசமா நான் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம தவிக்கிறேன். இது பத்தி மதுரவாயில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கிறதாகவும், விவாகரத்து செஞ்சுட்டு போறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது, ஆனா எனக்கு என்னோட புருஷன் தான் வேணும், என் குழந்தைக்கு அப்பாவா அவர் இருந்தாலே போதும், இப்படியே போச்சு அப்படின்னா நான் தற்கொலை செய்யறத தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லி நடிகர் ஐயப்பனுடைய மனைவி மீடியாவில பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் ஐயப்பன் போதையிலே இருக்கக்கூடிய வீடியோ ஆதாரத்தையும் மீடியாவில வெளியிட்டிருக்காங்க. மேலும் ஐயப்பனுடைய மனைவி பிந்தியாவை சீரியல் நிர்வாகத்தினர் கண்டிச்சிருக்காங்க. இங்க பாருமா, உங்க குடும்ப பிரச்சனை இங்க பேசக்கூடாது, பிரைவேட் ஏரியால வச்சுக்கோங்க, இந்த இடம் பப்ளிக்கான இடத்துல இந்த மாதிரி கூச்சல் போடக்கூடாது, உங்களான பிரச்சனைய வீட்டுல பேசி முடிச்சுக்கோங்க, ஐயப்பன் ஷூட்டிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லி ஐயப்பனை நேர்ல சந்திக்க விடாமையே செஞ்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.